ஜாபர் ஹெர்பல் கிளவுட் டூத் பேஸ்ட் மற்றும் ஹமாம் வழங்கும் பிக் பாஸ் பவர்ட் பை வசந்தன் கோ தொடர்கிறது. 17ஆம் நாள் மதியம் 2:35. ப்ரோ ஸ்ப்ரே நீங்க தான் அடிக்கணும். அடிமை ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாரு. அடிமை மன்னரே ஸ்ப்ரே அவர் தான் அடிக்கணும். அடிமை செய்யறனா தெரிஞ்சிருமே உங்களுக்கு. செஞ்சிருவாரு அது. அவர் மேபி மனசுல லாயலா இருப்பாங்க அந்த சைடுக்கு. அடிக்கலனா இன்னும் அரக்கற மாதிரி இருக்கு. அதான் கேட்டுக்கோங்க, ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒப்படைங்க. ராஜ குடும்பத்துக்கு நன்றியோட இருக்காங்க. நாங்க விளையாடவே இல்லை. நீங்க அடிச்சுங்க, உங்களுக்கு ஓகேனா நீங்க அடிச்சுங்க. ஸ்ப்ரேலாம் அடிக்க மாட்டேன். இல்ல சேஃப் இல்லாம நாங்களும் பண்ண மாட்டோம். இப்ப கண்ணுக்கு முன்னாடி இப்ப அடிச்சு பாக்குறோம். எனக்கு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஐடியா என்னன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல எது பாடி மூவ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தான். அது அன்சேஃபா பண்ணனும்ங்கறத தள்ளி விட்டுற அப்படியே மூவ் ஆயிடும். தள்ளி விடணும்ன்றது இன்டென்ஷன் கிடையாது ப்ரோ. அது ஆல்ரெடி பண்ணியாச்சு. அவரே நினைச்சிட்டீங்க சகோதரா. சிவானி ஆஜி ரிமெம்பர் சம்திங். அவங்க என்ன சொன்னாலும் முடிஞ்சிச்சு பிக் பாஸ் நகர்ந்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ட்ரிகர் ஆயிட்டு நகராதீங்க. புரியுதா? அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ட்ரிகர் ஆயிட்டீங்கன்னா காலி. இதனால பஜர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். ஆமா, பஜர் இல்ல, பிக் பாஸ் வாய், பிக் பாஸ் வாய்ஸ் வர வரைக்கும் அப்படியே இருங்க. பஜர் கூட வேண்டாம், பிக் பாஸ் வாய்ஸ். மதியம் 2:55. மகனே உனது நகையை கைட்டு, அவர்களுக்கு தெரியாமல் கைட்டு. தெரியாமல் கட்டுங்கள். வேண்டாமா? எல்லாம் மறைத்துக் கொள்ளுங்கள் அவரை. இரண்டு பேரும் ஒன்றாக நடந்து வாருங்கள். ரமேஷ் போடா. டபுள் சே சோலோ டபுள் சே அடிக்கலையா? ஓகே. சென்று வாருங்கள். வெற்றியோடு திரும்பி வாருங்கள். ரமேஷ், உனக்கு சிரிக்கவே வராதா? ஆக்சுவலா உனக்கு பேசவும் சரியா வராது, சிரிக்கவும் வராதா? எவ்வளவு வந்து நான் தனியா மாட்டேன். ரமேஷ், இந்த ஜூஸை குடிங்க. இந்த ஜூஸை குடிங்க. வேணாவா? சோமபானத்தை அருங்கள், அருந்துங்கள், அருந்துங்கள். இருங்க, வெயிட் பண்ணுங்க, எடுத்துறாதீங்க, எடுக்காதீங்க. ஓகே, தலை ஆடுது, காது துடிக்குது. அவர்கள் அடித்த ஸ்ப்ரே காணாத போக செய், காணாத போக செய், காணாத போக செய் ஆண்டவா. ரமேஷ், ரமேஷ், உன் உதட்டில் புன்னகை பூத்திருக்கிறதா? ரமேஷ், சரி, வேற என்ன இருக்கு? சோப்பு, ஸ்ப்ரே எல்லாமே எடுத்துருங்க. அவன் இங்கேயே அதுக்காக வச்சிருக்க மாட்டான். வீட்டுக்குள்ள வச்சிடலாம். நம்ம தூக்கி போடுவா. பரவாயில்ல, உடஞ்சாலும் பரவாயில்ல. இங்க வேண்டாம், எடுத்துரு, உள்ள வாங்க. ஓகே மாமா, போடு மாமா. ஒண்ணுமில்லை நகராது மகனே, நகராது. இது அற்ப பதர்கள், பேய்கள், பிசாசுகள். நீங்க கதவு மூடி உள்ள போங்க. மனசாட்சி என்ன சொல்லு. வேற எதுவும் பண்ண அங்க பாருங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்ப தப்புங்க. பெர்ஃப்யூம் அடி. ஏய் பாலா, கண்ணுல படும் பாலா. என்ன பாலா பண்ற? தள்ளி வச்சு பண்ணு. தள்ளி வச்சு பண்ணு. கண்ணுல பண்ற போகுதுடா. வேற எதை எடுத்து வாங்கப்பா. மணியா போகுதுடா. நேரம் ஆயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் வராது. நீ பண்ணணும். அது ஃபீல் ஆயிடும். உள்ள போய் அவர் முதல்ல ஆடிட்டாரா? புரியல எல்லாமே. ஸ்ட்ராட்டஜியே புரியலடா உனக்கு. பிரீத் பண்ணாம ஏய், அவங்க எதுக்கு சொல்றாங்க? நீ வைக்க சொல்ற என்ன பண்றது? நானே நம்ம ஏன்டா அடிச்சுக்கிறோம்? அண்ணா நீங்க அந்த டீம் போய் விளையாடுங்க. திருப்பி போலாம், நீங்க உள்ள போலாம். சரி தம்பி. ஒருத்தர் எதுக்கு சொல்றாங்க, வைக்க சொல்றாங்க, என்ன பண்றது சொல்லு. நம்ம என்ன பிளான் பண்ணோம்? பாலா, நீங்க நேத்துக்கு என்ன பண்ணீங்க பாலா? நம்ம டீம் விளையாண்டா
ஆமா நீங்க தோத்ததுக்கு அப்புறம் விளையாடவே இல்லையே விளையாடவே இல்ல எங்களோட அவரு இருக்காரு. ஏய் அப்ப எதுக்கு நான் உன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்ல போறேன் அவுட் பண்றதுக்கு அது விளையாட அது ஈவினிங் சொன்னீங்க. தெரிஞ்சதா சொல்ல முடியும். I was not prepared. Even he is not prepared. சோமே இன்னைக்கு நைட் இன்னொரு கதை சொல்றேன். சூப்பர் ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க. இந்த முறை அரக்கர்கள் இளவரசரை அடிமையாக்க தவறிவிட்டார்கள். இந்த ஸ்ப்ரே விழுந்தது. 17ஆம் நாள் மதியம் 3:20. ஸ்ப்ரே அடிக்கணுமா? எனக்கும் ஸ்வெட்டா இருக்கு. ஸ்ப்ரே அடிச்சுக்கோ. என்ன போய் எல்லா இடத்துலயும் எனக்கு உங்க மேலதான் ரொம்ப டவுட் இருக்கு. ஏன்னா நீங்க தான் இப்ப எடுத்துட்டு போனீங்க, யாரும் எடுக்கல. எதை எடுத்து போனேன்? அந்த பெரிய பாட்டில் ஸ்ப்ரே. பாலா வேண்டாம் பாலா, ப்ளே ஃபேர் கோ. ப்ளே ஃபேர் நீங்க எல்லாம் கேட்க முடியாது. சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம். எடுக்க கூடாதுன்னு சொல்லல. பண்ணலாம் அவ்வளவுதான் சொன்னாங்க. எடுக்க கூடாதுன்னு சொல்லல. அப்ப எடுக்கலாம்னு சொல்லல. அப்புறம் நம்ம எடுக்கலாம்னு சொல்லல. நம்ம நீங்க எடுக்கலாம்னு சொல்லல. எடுக்க கூடாதுன்னு சொல்ல எடுக்கலாம்னு சொல்ல. சோ யூ உங்களுக்கு பொறாமை. நேத்து உங்களுக்கு இந்த அறிவு இல்லன்னு பொறாமை. அவ்வளவுதான். உங்களுக்கு அறிவே இல்ல. உங்களுக்கு எடுத்த ஐடியா வந்து என்ன வேணாலும் எடுத்துக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. எப்பா அவங்க பேச்சுல என் பேச்சு இல்லப்பா. நீங்க தனியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் எதுமே சொல்லப்பா. ஃப்ரெண்டாடா ஃப்ரெண்டா. நீ அப்படியே பாத்தியா பா. சும்மா ஓடி பார்த்தேன். ஓடி வேர்ல மாதிரி பண்றியா நீ? வேர்ல மாதிரி பண்றியா? வெளில வா. போங்க வெளில வா. போங்க. ஏய் கெட் அவுட். இன்னொரு அடி ஓடி பார்க்கலாம். கெட் அவுட். எங்களை கண்டு பயம். ப்ரோ நீங்க ப்ளீஸ் போறீங்களா? மனித தன்மையை இழந்தவர்களை பார்த்து பயப்படதான் வேண்டும். அவர் நம்ம பாலா உள்ள சீட் பண்ணிருக்கீங்க. பாத்தியா? ஏய் பாத்து Hey, Bala is the worst man. He's playing like a child. What is wrong with him? அது நான் இத கிட்ட கொடுத்தேன். நான் சும்மா பண்றேன். அங்க பிடிச்சோ. Shit. விட்டு போதும் விட்டு வெளியே போயிடு. Thank you. போயிடு. உங்க ஐடியா தானே இதெல்லாம்? உங்க ஸ்ட்ராட்டஜி தானே இந்த மிளகா பொடி எல்லாம் எடுத்து வருது? இப்போ பாருங்க உங்க டீம் தான் எடுத்துட்டு வந்து போட்டுருக்காங்க வந்து அடிச்சு. விளையாட்டு விளையாடணும்ப்பா. என்னப்பா இவ்வளோ ஒரு வந்து அதுக்கு எல்லாரையும் வந்தோடனே நான் வந்து ஒரு ஆளை வந்து தள்ளி விட்டுட்டு போங்க. ஜெயிச்சு காலம் மிதிச்சு ஜெயிச்சுட்டு போங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்பவுமே நீ பேசுறது கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நீ பேச எப்பவுமே நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. கேக்குறீங்க. ஓ பக்கத்துல இருந்து தான் கேட்டிட்டு இருக்கேன். சொல்லு. நம்ம இந்த இதுக்கு போயிடலாம். காட்டுக்கு தான் போறோம். இங்க காது கேக்குறதுக்கு அவசியம் தேவையில்ல. எனக்கு வெளிய இருந்து யார்ட்ட கூப்பிட்டா கூட கேட்க. இதுல அவசியம் என்ன இருக்கு? அவசியம் இல்லன்னா என்ன அர்த்தம்? நீ பேச கேட்கணும். அவசியம் இல்லன்னா என்னது? லாஜிக்கே இல்லாம எல்லாம் டயலாக் பேசுறீங்க. பேசாதீங்க. இங்க நீ பேசுற. இது உன் டவலா நீங்க என்ன கேக்குறீங்க? விட்டுட்டு போசோம். நான் பாத்துக்கறேன் சோம். உனக்கு நெடியன்றதா கேக்குறேன். சோம் நான் பாத்துக்கறேன் சோம். ப்ளீஸ் சோம் நான் பாத்துக்கறேன். யாரும் trust me for this சொல்லல. நான் பண்ணிக்கிறேன் தான். You trust me for this. Go please go. I'll take care of it. Go. எப்படி இருந்தாலும் மிளகா பொடி நம்ம யூஸ் பண்ணிருக்க போறது இல்லடா. அப்புறம் ஏன்னா அது நான் எடுக்கணும்னு எனக்கு மிளகா சும்மா பொடி அலைய முதல்ல விட்டு வேணாம். உள்ள போனதே அவங்கள மிளகா பொடி எல்லாம் வச்சு வேணாம். ஸ்டஃப் டச் பண்ணிட கூடாது. 1 வீக்குக்கு மிளகாய் தூள் இல்ல. செகண்ட் பஜர் வரைக்கும் வெயிட் பண்ற ஆஜி. நம்ம ஸ்மெல் வெச்சிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. அவ்வளவு பயம். பொசிஷன் இல்ல. ஆஜி என்ன பொசிஷன்ல வேணாலும் நிக்கலாம். சும்மா இருக்கட்டும். எல்லாரும் தான் கையெல்லாம் ஆட்டக்கூடாது. சங்க ஊதியற வரைக்கும் ரிலாக்ஸ்
ஜல்ல மக்க ஜல்ல மக்க ஜல்ல மக்க ஜல்ல சூப்பர் ஜல்ல மக்க ஜல்ல மக்க ஜல்ல மக்க ஜல்ல மல்லக்கா ஜிம்பல்லக்கா ஜிங்கலக்கா நல்லா பாடுறியே பயப்பட ராஜித் அப்படியே ராஜித் சூப்பரா பண்ற அப்படியே ஆய் செல்லகுடி அவன் மேல படுது ஆடுதே 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 ஆடு பாண்டே விளையாடு பாண்டே ஸ்ட்ராங்கா நில்லு. இது தகுமா நாதா சிறுவன் காதிலே குடைவதை போல ட்ர் ட்ர் என்று சப்தம் செய்யும் பாலாஜி பாதகன் கிராதகன் தகுமா நாதா இது தகுமா நமது ராஜவம்சத்தின் பெருமையை காப்பாத்தி வா மகனே ஆடுறா மொத்த பாடி ஆடுது ஒண்ணுமே ஆடல நான் பார்த்ததில்லை எதுவுமே ஆடல பக்கத்திலே ஒரு பாதி வந்து அது பின்னாடி வந்து சாங் கட்ட போறான் டேய் போயா உள்ளே டேய் ஏன்டா எடுக்குற விடு விடு ஐயோ அடிச்சடா அடி 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 அடிச்சு நம் அடி அடி அடிங்க இங்க கை போடுங்க என்னடா பண்ற பீட் பண்ண வைக்கிறடா டேய் மேல ஒழுங்கு உள்ளே போடா போ போ உள்ளே சாங்கா ராஜு ஏய் ஸ்ப்ரே அடிக்கிறா பிசாசு அத புடுங்க டேய் அவங்க வெளிய வரலாமா இல்ல இல்ல வெளிய வர கூடாது ஸ்ப்ரே அடிக்கிறடி பாகடி அடடா உள்ள போங்க அடங்க பேயே நாத்தம் பிடித்தவளே பூ மானங்கெட்ட மன்னாரே போயிட்டாரா ஏய் தம்பி மூச்செல்லாம் விடுறா ஏய் முதல்ல அவங்கள மறைங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தா அவன் எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகும்? உள்ளே போக மாட்டேன்றாங்க நான் என்ன பண்றது மறைச்சு நில்லு. அப்புறம் தள்ளி தான் விடணும் அப்புறம் அவ்வளவுதான், மறைச்சு நில்லு, மறைச்சு நில்லு. இப்படி கலந்து நில்லுங்கம்மா. ஏமா இது எதுக்குமா இருக்கு? இத போட்டு மறைமா போதுமா? அப்பவே எங்களுக்கு தெரியும் அப்ப நவுருங்கப்பா அப்ப என்னது யாரு முன்னாடில இருந்து கத்துவாங்க அஜு You hit me. மூடி சாங்க எதுக்கு அடிச்சீங்க? மூடி இது நீ நினைச்சா எதுக்கு அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? என்னோட எப்படி இருந்தாலும் நீங்க அடிக்கலாம்ல அடிச்சு தெரிஞ்சு லைட்டா பட்ட தொடல அடிச்சீங்க எனக்கு வலிக்குது ஏன் அடிச்சீங்க? சாரி நீ யார் எனக்கு மண்ணல அடிச்சிட்டு இருக்க ஏய் நீ வெளியில வாடா இப்போ அப்படி மண்ணல அடிக்குறாங்க அஜு சூப்பர் அஜு லேசா தொட்டேன் அப்படி மண்ணல அடிக்குறாங்க மூளை கெட்டு போயிச்சா என்ன மூளை இல்லடா நீங்க இங்க என்ன பண்றீங்க வெளியில வா சொல்றேன் இல்ல என்ன மூணு வாட்டி அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு மூளை கெட்டு போயிச்சா என்ன என்ன இப்படி பண்ணிட்டாங்க என்னையும் அடிச்சாரு அவர் கையில அடிச்சாரு அப்புறம் சிரிச்சிட்டு வந்தீங்களா நான் தப்பு தான் சொன்னேன் தப்பு இல்ல எனக்கு அடிச்சிருச்சு அவர் அது கவுண்டர் பண்ணது வந்து நீங்க மறைச்சதுக்காக அப்பவே அவர் ஒப்பிட்டாருல்ல என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படி இங்க அடிச்சிருச்சு brother. கொஞ்சம் கீழனா கண்ணு பற்றி கொள்றத நான் எதுக்கு சும்மா இருக்கணும் மூடிண்டாடா யாரும் தெரியலடா சத்தியம்டா இது நம்பினா நம்ம என்ன நடக்குது உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போயிடுச்சா நான் நிஷாலாம் விளையாடிட்டு இருக்கோம்டா அடிச்சு சும்மா தொட்டு விளையாடுறேன்டா அதுவும் அது தக்க பீஸ்ரா தாதா இப்படியா பேசக்கூடாது சரிடா சாரிடா தெரியாம பண்ணிட்டேன்டா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு நீங்க செய்யலாம் நாங்க செய்யக்கூடாதா வண்டியில மசாலான்னு ஒண்ணு இருக்கணும் கை ஆச்சுடாடி ரியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அம்மா நான் எல்லாரையும் தட்டி தான் விளையாடினேன் நான் சொல்லல பண்ணாதீங்க கரெக்ட் சொல்லலாம் இல்லையா ஏன் பண்றீங்க விளையாடு நிஷா நினைச்சிட்டேமா கேம் ஸ்பிரிட் நமக்கு தெரியும் அறிவு இல்ல தப்பா இருந்தா மனுஷன் பிக் பாஸ் வரணுட்டு எல்லாம் செய்யல நான் விளையாடிட்டு தான் இருந்தேன் நிஷா கூட எங்க இந்த பசங்க கூட தான் மூஞ்சி மூடி இருந்துச்சு அதுன்னு தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன் கிட்டே போயிருக்க மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ஆளு வயசுக்கு மரியாதை கொடுக்கறோம் இல்ல நான் தான் முட்டாளு சரிடா ஓகே தப்புதான் ரம்யாவையும் விளக்கமாத்தால அடிச்சாரு என்னையும் விளக்கமாத்தால அடிச்சாரு அதை நாங்க ஒரு கண்டென்ட்டா பாக்குறோம் அப்பவே சொல்ல வேண்டியதானே நீங்க நான் வந்து ஐயோ விளையாடிட்டு இருந்தோம் நாங்க விளையாடினோம் கூட தப்பு சார் தப்பு சார் நான் அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட தப்புன்னு அம்மா நான் விளையாட்டு சொன்னேன் நான் அப்படிதான் பார்த்தேன் கண்டென்ட்டா பார்த்தேன் இல்ல நீங்க போய் அவங்க மன்னிப்பு கேளுங்க முதல்ல நீங்க போய் சாரி சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் நீங்க அடிச்சீங்க சார் சாரி சொல்லுங்க தட்டுமா அடிச்சதுக்கு சாரி சொல்லுங்க அடிச்சதுக்கு சாரிமா போய் சொல்லுங்க அவங்க கிட்ட சாரி அவங்க கிட்ட சொல்லுங்க
சொல்றேன் அது என்ன அது உங்களுக்கு நீங்க வந்து தெரியாது. சொல்லுங்க வாங்க நான் ஏன் வந்து கேமரா கிட்ட சொல்லுங்க டெய்லி தான் ஒரு மினிட் கேமரா கிட்ட பேசுறீங்க கேமரா கிட்ட சொல்லுங்க அடிச்சிருக்கவே மாட்டேமா உன் கிட்டே வந்திருக்க மாட்டேன் மூடி இருந்தது அதனால யாரும் தெரியல நான் இங்க விளையாடிட்டு யாரா இருந்தாலும் மண்டல அடிச்சிடுவீங்களா மண்டையில அடிக்கலமா தட்டி நாங்க நான் தான் அப்புறம் தொடர்பு கட்டையில நீ கூட பொண்ணுல விளையாடிட்டு பேய் இருக்கோம், சொன்னீங்க நாங்க கண்டென்ட் யோ விளையாடிட்டு பேய் இருக்கோம், வந்து தெரியாது. நான் என்ன பண்ணிருக்கேன் கேம் தானேயா ஆமாமா பேய் தானமா விளையாடிட்டு இருக்கோம் என்னம்மா இது இவன் already 2 வாட்டி தலையடிச்சான்ல. விளையாட்டுல அது பேய் அது போக அவன் அடிக்கவும் செஞ்சாங்க. So, அதுக்கு first Big Boss பதில் சொல்லட்டும். அதுக்கப்புறம் தான் விளையாட முடியும். பேய் அடிக்குது பின்னாடி. ராஜித் அப்படியே ராஜித் சொர்க்கப்புரியின் இளவரசர் அசைந்ததால் அவர் அரக்கர்களுக்கு அடிமையாகிவிட்டார். டாபர் ஹெர்பல் கிளவுட் டூத் பேஸ்ட் மற்றும் ஹமாம் வழங்கும்